அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு ஆடிப்பெருக்கு வருது இல்லைங்களா, அதாவது ஆடி 18. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றும் முறை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடி 18 முன்னிட்டு சுமங்கலி பெண்கள் எந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றணும், அன்னைக்கு அவசியம் வாங்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் என்ன என்பது குறித்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இவை தவிர காலையில் குளிக்கும்போது ஒரு பொருளை தண்ணீரில் சேர்த்து குளிப்பதன் மூலமாக புண்ணிய நதிகளில் நீராடினா என்ன பலன் கிடைக்குமோ அதுவே நமக்கு கிடைக்கும் என்பது குறித்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேலும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய தலைமுறைக்கே பண வரவில் எந்த பஞ்சமும் வராமல் இருப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி அதை ஒரு சொட்டாவது வீட்டில் தெளிக்க சொல்லியிருந்தேன். இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமானது, அவசியமானது அப்படின்னே சொல்லலாம். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னாவே நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் நம்ம வழிபாடு செய்வோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு, குளம், ஏரி, கடல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாவிளக்கு தீபம் ரெடி பண்ணி அதை ஆறில் நீங்கள் பூக்கள் தூவி அந்த தீபத்தை காட்டி வழிபாடு செய்வீங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வர்றது தான். இவை தவிர அந்த அன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நிறைய தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு வசதியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அது கூட வெற்றிலை பாக்கு, பழம், ஒரு 4 கண்ணாடி வளையல், அது கூட சிறு துண்டு வெல்லமோ கருப்பட்டியோ வச்சு இல்லாதப்பட்டவங்களுக்கு, அதாவது ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க இல்லையா, வசதியில் குறைவாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா அது வாங்கும்போது அவங்க மனதில் உண்டாகிற அந்த மகிழ்ச்சியானது நம்முடைய கர்ம வினைகளையும் பாவங்களையும் போக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதுவும் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் வந்திருக்கு. சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய கர்ம வினைகளுக்கும் பாவங்களுக்கும் அதிபதி. அப்போ அவரை குளிர்விக்கும் விதமாக நம்ம இதுபோல் தான தர்மங்கள் சனிக்கிழமை நாளில் செய்யும்போது கட்டாயம் நம்மளுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் குடும்பமே ரொம்ப வறுமை நிலையில் இருக்குது. இந்த நிலமையில நாங்கள் எப்படி போய் ஒருத்தங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் மணற்பாங்கான இடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக சிறு பூச்சி புழுக்கள்லாம் இருக்கும். அவைகளுக்கு நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை நல்லா 1-2 மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு அதை எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் தூவி விடுவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த எறும்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவை அன்னைக்கே சாப்பிட்றாது. 2.5 வருஷம் வரைக்கும் சேமித்து வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு முறை அது சாப்பிடும் போதும் இந்த உணவை கொடுத்தவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறணும், அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் குறையணும்ட்டு நமக்காக இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்குமா. நமக்காக மற்றவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக நிறைவேறும். அப்படிங்கும்போது இது போல் வாயில்லா ஜீவன்கள் பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக இறைவனானவங்க அதை நிறைவேற்றி தந்துடுவாங்க. மேலும் ஒரு சில சகோதரிகள் சொல்கிறீங்க இல்லையா, சில பரிகாரங்கள் எல்லாம் எங்களுக்கு பலன் கொடுக்க கிடையாது, சிலதெல்லாம் ரொம்ப தாமதமாகுது அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள்லாம் ரெகுலராகவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசியோ இல்லை சர்க்கரையோ நீங்கள் வாசல்லையோ இல்லை மணற்பகுதியிலையோ தூவி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்குமே உங்களுக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் அது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் தங்கம் வாங்குவது, புதுசாக துணிமணிகள் வாங்குவது, இது எல்லாமே பல்கி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன அளவில் நம்ம ஒரு தான தர்மம் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த தானமும் நம்ம பல வகையான தானங்கள் செஞ்சதற்கு நிகராக கருதப்பட்டு நிறைய புண்ணியங்களை நமக்கு தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் வீட்டில் மாவிளக்கு ரெடி பண்ணினீங்க, அதை பூஜை அறையில் ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு மாவிளக்கு மட்டும் நீங்கள் சாப்பிடுவதற்காக வச்சுக்கிட்டு
வச்சுட்டு இன்னொன்று வந்து பசுமாட்டிற்கோ இல்லை இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குளம் ஆறு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கோ நீங்கள் வந்துட்டு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் இது சனிக்கிழமை நாளாக இருக்கு இல்லையா, சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். மீன்களுக்கு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய 10 அவதாரங்களில் முதலாவது அவதாரமான மச்ச அவதாரத்தை குறிக்குது. அப்போ நீங்கள் மீன்களுக்கு இது போல் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இப்படி பண்ணலாம், இப்படி செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கடமை. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. சரி, என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத குறித்து இப்போ பார்த்தலாம். இது வழிபாடு சம்பந்தப்பட்ட முறை அப்படிங்கிறதுனால கட்டாயம் வந்து தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த தீபத்தை வந்து ஏற்றணும். பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற கணவர்கிட்டயோ குழந்தைங்கக்கிட்டேயோ சொல்லி இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க. இல்லை 5வது நாளாக இருந்துச்சு அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க. எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இல்லைன்னா 12 மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏற்றுறது நல்லது. இதுக்கு இடைப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா ராகு காலம் வருது. அதாவது காலை 9 மணிலேருந்து 10:30க்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய நேரம் வந்து ராகு காலம். இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் காலையில் நீங்கள் ஏற்றலாம். மாலை வேலை ஏற்றுவதாக இருந்துச்சு அப்படின்னா மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து போட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 சொட்டாவது நெய் வந்து கலந்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை 3ஐயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற அட்சதை. இந்த அட்சதை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியமான ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் இந்த பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம், இதில் கலந்திருக்கிற மஞ்சத்தூள் மகாலட்சுமியின் அம்சம், நெய்ங்கிறது மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு நறுமணம் தரக்கூடிய பொருள். இது எல்லாம் தனித்தனியாக இருக்கும்போதே அற்புதமான பலன் கொடுக்கும். அப்படிங்கும்போது இங்கே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து பரப்பி வச்சுக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் இந்த அரிசி மேலே சுற்றியும் வந்து வச்சிடுங்க. கொஞ்சம் நடுவில் வந்து இடம் விட்டுருங்க. சுற்றிலையும் வந்துட்டு நீங்கள் இந்த துளசி இலைகளை வச்சிடுங்க. இது கூட 1 ரூபாய் நாணயமோ இல்லை 5 ரூபாய் நாணயமோ வந்துட்டு நீங்கள் வைங்க. ஏதாவது ஒரு காசு வந்து கட்டாயம் வந்து வைங்க. இவை தவிர வீட்டில் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு தங்க பொருள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பொருளையோ இல்லை வெள்ளி பொருளையோ வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். சின்ன சின்னதாக உங்கள் வீட்டில் கோல்டு காயின் வச்சுருக்கீங்க, சில்வர் காயின் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து இதுக்கு பயன்படுத்துங்க. இல்லைன்னா நீங்கள் கையில் போட்டிருக்கிற மோதிரம் இல்லைன்னா சின்னதாக இருக்கக்கூடிய மூக்குத்தி ஏதாவது பழசு இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை நல்லா தண்ணீரில் கழுவி தொடச்சிட்டு அதை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து வைக்கலாம். அதன் பிறகு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. உள்ளே வந்து கட்டாயம் வந்து நீங்கள் நெய் ஊற்றுங்க. அடுத்து பஞ்சு திரி போட்டு நீங்கள் அந்த தீபத்தை வந்து ஏற்றி இப்போ இந்த அட்சதை போட்டு அதுக்கு மேலே துளசி இலை சுற்றி வச்சோம் இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஏற்றுங்க. இப்போ அந்த விளக்கை பார்த்த மாதிரியே மகாலட்சுமி தாயாரை மனதார வந்து வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும். இப்போ நான் வச்சிருக்கிற இந்த காசு பல மடங்கு பெருகணும். இதில் வச்சிருக்கிற தங்கமானது எனக்கு பல்கி பெருகணும், வெள்ளியானது நிறைய பெருகணும்ன்ட்டு மனதார வந்து வேண்டிக்கோங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தாங்கம்மா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. வீட்டில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் எப்போதுமே பெருகணும், நீங்கள் எங்கள் வீட்டில் நிலைய குடிகொள்ளணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து காட்டிடுங்க. கற்பூரமெல்லாம் காட்டிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த விளக்குல ஊற்றின இந்த நெய்யெல்லாம் குறைஞ்சி விளக்கு வந்துட்டு அணையும் சமயத்தில் நீங்களே ஒரு பூவின் காம்பு கொண்டு குளிர வச்சுட்டு இந்த விளக்கை அப்புறப்படுத்திடுங்க. இப்போ இதில் வச்சுருக்கிற அந்த துளசி இலை இருக்குது இல்லையா, அதை வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க நீங்களாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு சாப்பிடுங்க. இல்லைனா வந்துட்டு இதை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலோ இல்லை நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு துணியில் சுற்றி வைக்கிறது நல்லது. அந்த துணியானது வெள்ளை நிறத்தில் இருக்கிறது சிறப்பு. அந்த மாதிரி வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதை நிழல்லையே உலர்த்தி நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு செவ்வாய் வெள்ளி தூபம் போடும்போது இதையும் நீங்கள் சேர்த்து போட்டு காட்டுறது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து இதில் வச்சிருக்கிற அந்த மோதிரம் கம்மல் இந்த மாதிரி வைக்க சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போவே எடுத்து கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே நீங்கள் இதை பத்திரமா வந்து வச்சிடலாம். அடுத்து இந்த அச்சதை வச்சோம் இல்லையா, இந்த அச்சதையில் கொஞ்சம் மட்டும் எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இன்னும் பாதியை வந்துட்டு நீங்கள் பசுமாட்டிற்கோ இல்லை பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு நீங்கள் உணவாக போட்டுருங்க. அற்புதமான பலன் தரக்கூடிய வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.